Hello friends, welcome to RAM Source. This is session 1 on Introduction to HTML. இன்னையோட learning objectives என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, what is HTML, HTML எப்படி வந்தது, evolution, and HTML ஓட working and அதோட tools இது எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். Initially, what is HTML? நம்ம HTMLனா என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால் அதோட விரிவாக்கத்தை பார்ப்போம். Hypertext Markup Language. Hypertext அப்படின்னா என்னன்னா, the way in which web pages are linked together. எல்லா வெப் பேஜஸும் லிங்க் பண்ணும், ஒன்றுத்துக்கு ஒன்று கை கொடுக்கும். ஓகே, இப்போ நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ் போய் விசிட் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு லிங்கை கிளிக் பண்ணால் இன்னொரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும், இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஒரு ஹியூமன் செயின் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு ஹியூமன் செயின் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட். பட் அந்த காலத்தில் HTML கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் SGML யூஸ் பண்ணாங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதனால இந்த HTML வந்து கொண்டு வந்தாங்க, ஹைப்பர் டெக்ஸ்ட் மூலமாக லிங்க் பண்ணலாம், ஹைப்பர் லிங்க்ஸ் மூலமாக லிங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இது மார்க்கப் லாங்குவேஜ். இந்த மார்க்கப் லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இன்ஃபார்ம்ஸ் த ப்ரௌசர் ஹவு டு டிஸ்பிளே த இன்ஃபர்மேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட், ஒரு லெட்டர் டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த லெட்டரை நீங்கள் உங்கள் வெப்பேஜில் கொண்டு வரணும். இப்போ வெப்பேஜில் கொண்டு வரணும்னா அது கரெக்டான ஃபார்மேட்டிங்ஸ் இருக்கணும் இல்லையா? எந்த இடத்துல ரைட் இண்டென்ட் ஆகணும், எந்த இடத்துல சென்டராக வரணும், எந்த இடத்துல போல்டாக வரணும், ஓகே, எந்த இடத்துல ஹெட்டிங்ஸ் டிஸ்பிளே நம்ம பெருசாக டிஸ்பிளே பண்ணி காட்டணும், அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம லெட்டரில் வேர்டில் ஈஸியாக பண்ணிடலாம். பட் HTML இல்லாமல் ஒரு வெப்பேஜில் எப்படி அதை பண்ணுறது? கஷ்டம் தானே. நீங்கள் அதே ஒரு இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை அப்படியே நீங்கள் வெப்பேஜில் கொண்டு வரேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு இண்டென்டேஷன் நீங்கள் பண்ண எதுவுமே உங்கள் ஃபார்மேட்லேயே இருக்காது, அது ஒரு ஃபார்மேட்டில் அடிச்சுட்ருக்கோம். ஓகே, ஸோ பார்த்தாங்க HTML கண்டுபிடிக்கும் போது, ஸோ இதுதான் இப்போ இந்த ஃபார்மேட்டில் இது வரணும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபார்மேட்டில் இது வரணும், லெட்டர்ஸ் டைப் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த HTML கண்டுபிடிச்சது. அதுதான் இந்த மார்க்கப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ்க்கு வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்ஸு வேணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எலிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, HTML எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேராகிராஃபாக இருக்கட்டும், ஒரு இண்டென்டேஷனாக இருக்கட்டும், ஒரு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு எலிமெண்ட் இருக்குது. அந்த எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்குது. அந்த ஓப்பனிங் டேக் வந்து லெஸ்ஸர் தேன் கேட்டது, அதேமாதிரி க்ளோசிங் டேக்கும் லெஸ்ஸர் தேன் கேட்டது. க்ளோசிங் டேக்கு எக்ஸப்ஷனலாக ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தோன்னா அது க்ளோசிங் டேக், கொடுக்கலனா அது ஓப்பனிங் டேக். ஓகே, ஸோ நம்ம இன்னும் டீட்டெயில்டாக when we go into our sessions we'll be having a great experience towards HTML. okay, so as far as now இதோட பேசிக்ஸ் மட்டும் கற்றுக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் HTML எப்படி வந்துச்சு? இனிஷியலாக டிம் பெர்னர்ஸ்-லீன்னு ஒருத்தர் இருந்தார். 1989 அவர் HTML கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறமா அவர் கண்டுபிடிச்சிருந்த HTMLக்கு அப்புறமா நிறைய ப்ரௌசர்ஸ் உருவாக்கினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மொசைக், நெட்ஸ்கேப், மைக்ரோசாஃப்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் எல்லாமே 93, 94 and 95 இயர்ஸில் அப்படியே வந்துருந்துச்சு. அந்த சமயத்தில் நெட்ஸ்கேப் அண்ட் மைக்ரோசாஃப்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான் ஒரு டாமினன்ட் பொசிஷன் பிடிச்சது. ஓகே, அதாவது டாமினன்ட் பொசிஷன்னா இவங்களோட ப்ராடக்ட்ஸ், இவங்களோட ப்ரௌசர்ஸ் வந்து எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா ப்ரௌசர்ஸ் வார் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நெட்ஸ்கேப் ஒன்று உருவாக்குறான்னா அது காம்படிட்டிவாக மைக்ரோசாஃப்ட் ஒன்று உருவாக்கினான்னு வச்சுக்கோங்க, அது ஒரு வார் தானே, ஒரு காம்படிட்டிவ் வார்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி காம்படிட்டிவ் வார் ஒன்று உருவாச்சு. நெட்ஸ்கேப் வந்து அவங்க ஓன் டேக்ஸ் ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணாங்க. அந்த டேக் வந்து எல்லா ப்ரௌசர்லேயும் ஒர்க் ஆகாது. ஓகே, மைக்ரோசாஃப்ட் ஒன்று பண்ணுவாங்க, அது அவங்க ப்ரௌசரில் மட்டும்தான் இருக்கும், சில ப்ரௌசரில் ஒர்க் ஆகாது. இப்படியே போயிடுச்சு. ஒருத்தனா கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது ப்ரௌசர் வார் ஸ்டார்ட் ஆகினே இருக்கும்போது W3Cன்னு ஒரு கமிட்டி ஒன்று இருக்குது, வேர்ல்ட் வைட் வெப் கன்சார்டியம். ஓகே, அந்த கமிட்டி வந்து பார்த்தாங்க, இவங்க சும்மா வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் நீ கண்டுபிடிக்கிறேன்னு போயிட்டே இருக்காங்க, இதுக்கு ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு ஒரு எண்டு ஒன்று வைக்கணும், ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று உருவாக்கணும். ஓகே, எல்லா ப்ரௌசர்ஸ்க்கும் ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட். என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சருக்கு ஃபுல்லாக HTML, ப்ரெசன்டேஷனுக்கு ஃபுல்லாக CSS, இப்படி உருவாக்கிடலாம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஸோ
இப்படி பண்ணதால் நிறைய ப்ரௌசர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அனாவசியமாக எல்லாத்தையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, எல்லா ப்ரௌசர்ஸ்லையுமே கம்பேட்டபிளாக இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்க சொல்ல அந்த கமிட்டி. ஓகே, ஸோ இப்படி போய்ட்டு இருக்கும்போது மைக்ரோசாஃப்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 95லேருந்து கொஞ்சம் டாமினன்ட் பொசிஷன் உருவாக்கிச்சு. அண்ட் 2002ல் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 6 வந்துச்சு. அந்த 6ல் 95% ஆஃப் த இன்டர்நெட் யூசர்ஸ் வேர் யூஸிங் IE6. ஓகே, 95% வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 6 தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஃபயர்ஃபாக்ஸ் 2004, க்ரோம் வந்து எல்லாமே, ஒபேரா, சஃபாரி எல்லாமே வந்தாச்சு. ஓகே, ஸோ இதுதான் இதோட எவல்யூஷன். அண்ட் த வெர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML1, 2, HTML3, HTML4, HTML சீரீஸ், HTML5 இதெல்லாம் இதோட வெர்ஷன்ஸ். ஒவ்வொரு வெர்ஷன்லேயும் ஒரு சில டேக்ஸ் இருக்காது. HTML1ல் இந்த டேக் HTML3ல் இருக்காது. அந்த மெயின் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக அந்த டேக்கை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, அட்வான்டேஜாக இருக்கிற டேக்கை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியே போயிட்டுருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிறது HTML5. இப்போ நம்ம ப்ரௌசரும் சப்போர்ட் பண்ணுறது HTML5 தான். ஸோ நெக்ஸ்ட் இதோட ஒர்க்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப் ப்ரௌசர் எல்லா சிஸ்டம்லேயுமே இருக்கும். வெப் ப்ரௌசர் தான் உங்கள் வெப்பேஜுக்கு போகிறதுக்காக ஒரு கேட்வே. ஓகே, ஒரு கேட் மாதிரி. இந்த வெப் ப்ரௌசரில் ஒரு HTML பேஜை வந்து ஒன்று உருவாக்கிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்து வெப் சர்வருக்கு அனுப்புகிறீங்க. ஓகே, உங்கள் HTML பேஜை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க வெப் சர்வர்கிட்டேருந்து. இந்த வெப் சர்வர் என்ன பண்ணோம், உங்கள் ரிக்வெஸ்ட்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ரிக்வெஸ்ட் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் எதிர்பார்த்த அந்த டாக்குமெண்ட், வெப் டாக்குமெண்ட் அந்த வெப் சர்வரில் இருந்துச்சுன்னா உடனே அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும். யாருக்கு? வெப் ப்ரௌசருக்கு. வெப் ப்ரௌசர் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அது வரையும்? வெப் ப்ரௌசர் எக்ஸ்பெக்ட்ஸ் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த வெப் சர்வர். ஓகே, இது நாட் ஓன்லி ஃபார் HTML, ஈச் அண்ட் எவ்ரி வெப் பேஜுக்கு வந்து இதுதான் இதோட ஒர்க்கிங். இப்படி தான் இருக்கும், ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஒர்க்கிங் டூல்ஸ் ஆஃப் HTML. என்னென்ன டூல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, எடிட்டர்ஸ் அண்ட் ப்ரௌசர்ஸ், 2 டூல் தான் வேணும். என்னென்ன எடிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்பேட் யூஸ் பண்ணலாம். அந்த காலத்துலேயே நோட்பேட் தான் யூஸ் பண்ணாங்க. ஓகே, நோட்பேட் ++ இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. நம்ம டுட்டோரியல்லையும் நோட்பேட் ++ தான் யூஸ் பண்ண போகிறோம். அடோப் ட்ரீம்வீவர் இது கூட இருக்குது. அண்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், மொசில்லா, க்ரோம் என்ன ப்ரௌசர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் நான் ஏன் நோட்பேட் ++ ஆஃப் பண்ணேன் அப்படின்னா, அடோப் ட்ரீம்வீவரில் உங்களுக்கு வந்து எல்லாமே GUI-ஆக இருக்கும். ஓகே, வாட் யூ see is what you get அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் எதுவுமே டைப் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ட்ராக் பண்ணி வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கோடிங் வந்து எழுதிக்கும். ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் தட், இனிஷியலாக உங்கள் HTML கோடிங்ஸ்லாம் உங்களுக்கு புரியணும், அது என்ன பண்ணுது அப்படின்னா, யூ ஹேவ் டு டைப் இட் ஆன் யுவர் ஓன். நீங்கள் அடோபி ட்ரீம்வீவரில் கூட டைப் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் வில் கோ ஃபார் த பேசிக் திங். ஓகே, நோட்பேட் ++லேருந்து ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு அடோப் ட்ரீம்வீவர் இன் த ஃபியூச்சர். ஓகே, so I opt for notepad ++ and we came to the end of the session. next sessionல நம்ம HTML document structure பற்றி பார்ப்போம். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் subscribe me. Thank you. Thanks a lot.